ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ் புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 15 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். 1 கப் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பட்டாணி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு 4 எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா நான் அசைக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அன்னாச்சி பூ, பட்டெல்லாம் சேர்த்துக்கினேன். இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். சோம்புத்தூள் சேர்க்குறேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துறேன். இஞ்சி சேர்த்துறேன். இப்போ தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒயிட்டாக இருக்காது. வெஜ் புலாவ் கலர் மாறிடும். அதனால நான் லேசாக வதக்கிக்கிறேன். இப்போ பீன்ஸு, உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிளாக நம்ம சேர்த்து லேசாக வதக்கிட்டு அப்படியே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இல்லை பட்டாணி சேர்த்துட்டேன். பட்டாணி வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக நம்ம வதக்கி இப்போ அரிசி சேர்த்துட்டு தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுமா கலர் சேஞ்ச் ஆகிடும். வெஜ் புலாவ் நல்லா ஒயிட் கலரில் கிடைக்காது. தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம நெய், புதினா, அப்புறம் லெமன், தயிர் எதுவுமே நான் சேர்க்கலை. இதில் அதெல்லாம் சேர்த்தா நம்ம பிரியாணி ஸ்டைலில் வந்துடும். பிரியாணி டேஸ்ட்டில் வரும். இது வெஜ் புலாவ் ஒயிட்டாக இருக்கணுன்றதுனால நான் அதெல்லாம் சேர்க்கல. ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறேன் நான். தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தவொடனே வெயிட் போட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். அப்படி கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ 2 விசில் வந்தவொடனே எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். விசில் விட்டாச்சு. இப்போ சிம்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது மேலே கொத்தமல்லி நம்ம தூவிக்கலாம்.
சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.